என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆராதிக்கிற தேவனை குறித்த தெளிவும் அறிவும் நமக்கு வேணும். அவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல யாக்கோபுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஒரு அற்புதமானது. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் இருண்டு போயிருந்தாலும் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை, உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன்ல, உன்னை நான் கைவிட மாட்டேன். பிரியமானவர்களே, அவர் கைவிடாத தேவன். இன்னைக்கும் கர்த்தர் நம்ம கரங்களை பிடித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்னா அவர் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். அப்படின்னா நம்மளை நிறைவேற்றினதுக்கு அப்புறம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி முடிச்சதுக்கு அப்புறம் கைவிட்டுருவாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பதற்கு முன்பு இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். நீங்கள் நல்லா அறிஞ்சு பாருங்களேன். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அப்பா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றிட்டார்னு பார்த்தா இன்னொரு வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கும். நம்ம இன்னொரு வாக்குத்தத்தத்துக்காக நம்ம காத்திருப்போம், கர்த்தர் சொன்னதை செய்ய போகிறார்னு. இதுதான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அவர் ஒவ்வொரு தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போகும்போதெல்லாம் வாக்குத்தத்தங்களின் தேவன் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார். திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, அவர் வாக்கு கொடுத்தவர் கைவிடார். சொன்னவர் அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கைவிடார். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை வாக்குத்தத்தம் பெறும்போது உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம், உங்களை சுற்றி இருந்த நபர்கள் எல்லாம் உங்க கூட நிற்கிறத போல இருந்திருக்கும். அப்போ நீங்க நினைச்சிருப்பீங்க, பரவாயில்ல கர்த்தர் என் கூடவே இருக்காருன்னு. ஆட்கள் போன உடனே, சூழ்நிலைகள் மாறின உடனே நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், கர்த்தர் கைவிட்டார்னு. ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். மனிதர்கள் போவாங்க, ஆனா கர்த்தர் போக மாட்டார். மனுஷங்க மாறுவாங்க, கர்த்தர் மாற மாட்டார். மனிதர்களுடைய குணங்களும் சுபாவங்களும் மாறும், கர்த்தர் மாற மாட்டார். அவர் சொன்னதை செய்வார், நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை கைவிடாத ஆண்டவர் உங்க கரங்களை பிடித்து உங்க வாழ்க்கையோடு, அவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடு செய்த உடன்படிக்கைகளை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அது வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். யோசுவாவுக்கு அவர் சொல்றாரு பாருங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம் அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் சொன்னார்ல. அவர் சொல்றாரு, நான் சொன்னேன்லப்பா, நான் சொன்னேன்ல, மோசையோடு இருந்தது போல உன்கூட இருப்பேன். யோசுவா, நான் உன்னை கைவிட மாட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவர் அப்படியே கையை பிடிச்சவர், கையை விடவே இல்லை. யோசுவா கையை விடவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் வாக்குத்தத்தம் செய்த தேவன். அவர் கைவிட மாட்டார். உங்க கரங்களை பிடிச்சிருக்கிறார்ல. இந்த வருஷத்தின் முதல்ல 2025 இந்த வருஷம் முதல்ல உங்க கையை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் கைவிடலை. இல்லை பிரதர், மாறிடுச்சு சூழ்நிலை தான் மாறுச்சு, கர்த்தர் கைவிடலை. நான் கைவிட மாட்டேன்னு சொன்னார்னா அவர் கைவிட மாட்டார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் தாவீது சாலமோனுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லுவேன். இது ஒரு பெரிய அட்வைஸ். இது அவர் அங்கே செய்கிறார். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இங்கே இந்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்களா? அவர் சொல்கிற சாலமோனுக்கு சொன்ன ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன தெரியுமா? சாலமோனே, ஆண்டவர் பாருங்க, அந்த சாலமோனை எங்கே இருந்து எப்படி விழுந்தவனை கர்த்தர் கொண்டாந்து ராஜாங்கத்தை கையில் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால சொல்கிறாரு, நீ முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து. வாக்குத்தத்தம் செய்த தேவன் கைவிடக்கூடாதா? அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனை குறித்த அறிவல்ல, தேவனை அறிகிற அறிவு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வேதத்தை படித்து தேவனை குறித்து அறிந்து கொள்ளலாம்.
நீங்கள் பிரசங்கம் கேட்டு தேவனை குறித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனையே அறியணும்னா உங்களுக்கும் அவருக்கும் பர்சனல் இன்டிமசி இருக்கணும், அந்த நெருக்கம் இருக்கணும். அவரோடு நீங்கள் பேசணும், அவர் உங்க கூட பேசணும். அந்த ஒரு அவரை அறிகிற அறிவு வேணும். அவரை குறித்தல்ல, அவரையே அறிகிற அறிவு வேணும். அவரை அறிகிற அறிவு. அதனால தான் வாசிக்கிறோம், உன் பிதாவின் தேவனை அறிந்து. இரண்டாவது சொல்றாரு, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவரை சேவிக்கிற, அவருக்காக வேலை செய்கிற, எங்க வாழ்ந்தாலும் என்ன செய்தாலும் அவர் நாமத்தின் புகழ்ச்சிக்காக வாழ்வதுதான் நாம் அவரை சேவிக்கின்ற சேவை. அவரை சேவி, வேற எந்த பக்கமும் சாஞ்சிடக்கூடாது, யார் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது. அவருக்காக. அந்த சாலமோன் இதெல்லாம் விட்டுட்டான். தேவனை அறிகிற அறிவு போயிடுச்சு. ரெண்டாவது, தேவனை சேவிக்கிறதுக்கு பதிலாக தான் கல்யாணம் கட்டின எல்லா மனைவிகளுக்கும் கோயில் கட்டிட்டு இருந்தான். அவன் விக்கிரங்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். மூன்றாவது பாருங்களேன், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உன்னுடைய சிந்தையை கூட அவர் அறிஞ்சிருக்கிறார். எனவே முழு மனதோடு கூட நீ ஆண்டவரை தேடணும், அவர் உனக்கு தென்படுவார். தேவனை தேடு, தேவனை தேடு, எல்லாவற்றிலும் தேவனை தேடு. உன் முழு மனதோடு. சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு போயிட்டு நான் கர்த்தரை தேடிட்டேன் அப்படின்னா அவருக்கு சிந்தையை அறிந்திருக்கிறார். உண்மையான சிந்தையோட சர்ச்சுக்கு போறோமா, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா பிறந்ததுனால சர்ச்சுக்கு போகணும்னு போறேனான்னு தேவன் சிந்தைகளை அறிந்திருக்கிறார். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிளை திறந்தாலும் வேற வழியில் பைபிள் படிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சிந்தையில எண்ணம் வச்சுட்டு நான் பைபிளை திறந்தா சிந்தையை அறிந்திருக்கிறார் அவர். அதனால தான் இன்னும் அழகான வார்த்தை பாருங்க, நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து நினைவின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார். அப்படின்னா முழு இருதயத்தோட அவரை தேடணும், அவரை பார்க்கணும், அவரை கண்டு கொள்ளணும், அவரை பற்றி கொள்ளணும்ன்ற இருதயத்தோட தேடணும், அன்போடு அவரை தேடணும். அப்பந்தான் வாக்குத்தத்தம் செய்த தேவன் விடாம இருப்பார். பாருங்க, நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை என்னைக்கும் கைவிடுவான்னு சொல்றாரு. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்ல, எப்பா சாலமோனே உன்னை போல யாரும் இருக்க போறது இல்லப்பா, அப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரான உயர்த்தி வச்சா பாருங்க, அவன் தேவனை விட்டுட்டான். அவன நிலைமை பரிதாபம். கேட்டுட்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுப்போம். தேவனை அறிகின்ற அறிவிலே நம் ஒவ்வொரு நாளும் வளருவோம். இரண்டாவது, முழு இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நாம் தேவனை மாத்திரம் சேவிப்போம். மூன்றாவதாக, நம்முடைய முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் நாம் தேவனை தேட கற்றுக்கொள்வோம். தேவன் விடவே மாட்டார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் வாழ்க்கையில் அதனுடைய மேன்மையை மகிமையை பார்க்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனை முழு இருதயத்தோடு தேடாம கடமைக்காக தேடி ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு பதில் வேலையை சேவிச்சு, தொழிலை சேவிச்சு, படிப்பை சேவிச்சு, இதுதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அவைகளில் கவனம் செலுத்தி கர்த்தரை விடுறாங்களே, அவங்களுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபம் இல்லை. கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், உங்களை கைவிடாமல் இருப்பார். அவர் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் 1 நாளாகமும் 28:9 நம்முடைய மனப்பாட வசனமாய் தெரிந்து கொள்வோம். 1 நாளாகமும் 28:9 இந்த வார்த்தையின்படியே நாம் வாழ தீர்மானம் பண்ணுவோம். ஜெபம் இல்லாமல், நல்ல தகப்பனே, வாக்குத்தத்தம் செய்தவர், நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர், அது மாத்திரமல்ல கைவிடாதவர் என்று இன்றைக்கு எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கைவிடவே மாட்டீங்கப்பா, எங்கள் கையை பிடிச்சிட்டீங்க, கடைசி வரைக்கும் எங்கள் கையை பிடிச்சி நீங்கள் நடத்த போகிறதுக்காக நன்றி. உங்கள் அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாதத்தினுடைய கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாய் செய்யப்படுகிற பல பணிகளுக்கு நீங்கள் அநேகர் உதவியாக இருப்பதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் தாங்க முன்வாருங்கள். 1ஆம் தேதிக்கு முன்பாக பல தேவைகள் உண்டு, பல லட்சங்கள் நாம் செலவழிக்கின்றோம். முதியோர் இல்லத்தில் கூட நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு முதியோரை, ஒரு தகப்பனை, ஒரு தாயை நீங்கள் தாங்குவதற்கு முன் வரலாம். ஒருவருக்கு ரூபாய் 15,000 என்று நாம் நிர்ணயித்திருக்கிறோம். 2 குடும்பமாய் 3 குடும்பமாய் கூட நீங்கள் தாங்கலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக ஒரு IAS மாணவனை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய், அல்லது டயாலிசிஸ் செய்கிற ஒரு நபருக்கு ரூபாய் 1000 கொடுத்து, அல்லது பீடியாட்ரிக் தெரப்பி சென்டரில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு 1000 கொடுத்து நீங்கள் தாங்கலாம். இன்னும் பெரிய காரியங்களே கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார், செய்ய போகிறோம். தேவன் நம்மை நம்பி தந்த பொறுப்புகளை நாம் இணைந்து தேவ நாமம் மகிமைக்கென்று செய்வோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். நீங்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து கூட நாம் செய்கிற எல்லா பணிகளையும் நேரடியாய் பார்க்கலாம். வாருங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.